வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் தேங்கிய மழை நீர். சென்னை திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் வரும் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மீது அக்கறை உள்ளது போல கபட வேடம் போடுகிறார் இபிஎஸ் என திமுக தலைமை கண்டனம். எடப்பாடி பழனிசாமியின் நீலிக்கண்ணீர் நாடகம் அரசு ஊழியர்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளதாக விமர்சனம். அரசின் திட்டங்களை எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதிக்க தயார் என துணை முதலமைச்சர் உதயநிதி சவால். முதலமைச்சரை இபிஎஸ் விவாதத்திற்கு அழைத்தது குறித்த கேள்விக்கு பதில். நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாராக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பார்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். நடிகர் விஜயின் கொள்கையை மீண்டும் கடுமையாக சாடிய சீமான். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என திட்டவட்டம். சத்யபிரதா சாஹூ உட்பட தமிழகத்தில் 6 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். துணை முதலமைச்சர் உதயநிதியின் துணை செயலாளராக ஆர்த்தி IAS நியமனம். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் மாஸ்டர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் பட்டம். சேலஞ்சர்ஸ் பிரிவிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரணவ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. தேசிய அளவை கடந்து சர்வதேச அளவில் தமிழக விளையாட்டுத்துறை போட்டிகளை நடத்தி வருவதாகவும் பெருமிதம். செஸ் மாஸ்டர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அரவிந்த் சிதம்பரத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற மற்றொரு வீரர் பிரணவுக்கும் முதலமைச்சர் வாழ்த்து. டிஜிட்டல் அளவீடு பணிகளில் வேளாண் கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்க வேண்டாம் என்றும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது. மதுரையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் நடவடிக்கைக்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. பாஜக பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தத்திற்கு பிடிவாரண்ட். வரதட்சணை கொடுமை தொடர்பான வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தெலுங்கு மொழி பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல்.
தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. நாகையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளம் பெண்ணின் தாயார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரும் தாவேகாவில் ஐக்கியம். தஞ்சை அரசு பள்ளியில் வகுப்பறையில் பேசியதற்காக மாணவர்களின் வாயில் ஒட்டப்பட்ட டேப். போட்டோ ஆதாரத்துடன் புகார் கொடுத்த பெற்றோர். செங்கம் அருகே அங்கன்வாடி மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 5 குழந்தைகள் காயம். கட்டிடம் திறந்து 3 மாதங்களே ஆன நிலையில் இடிந்து விழுந்த அவலம். கள்ளக்குறிச்சி வானாபுரம் ரேஷன் கடையில் உப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்க கட்டாயப்படுத்துவதாக புகார். ரேஷன் கடை ஊழியருடன் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்த வீடியோ வைரல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்டமாக 43 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. வயநாடு மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதால் ஏற்பாடுகள் தீவிரம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி ஆலை நிர்வாகம் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. போரை நிறுத்துமாறு புட்டினிடம் ட்ரம்ப் கூறியதாக தகவல் வெளியான விவகாரம் முற்றிலும் பொய்யான தகவல் என ரஷ்யா திட்டவட்டமாக மறுப்பு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்க மத்திய அரசு நிபந்தனைகள் விதித்த விவகாரம். அனைத்து நிபந்தனைகளையும் ஸ்டார்லிங்க் நிறுவனம் ஏற்றுக்கொண்டதாக தகவல். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் 11வது ப்ரோ கபடி லீக் தொடர். பரபரப்பான ஆட்டத்தில் மும்பாவை வீழ்த்திய ஹரியானா ஸ்டீலர்ஸ். சக்திமான் தொடர் மீண்டும் ஒளிபரப்பாக உள்ளதாக அந்த தொடரின் நாயகன் முகேஷ் கண்ணா அறிவிப்பு. 90s கிட்ஸ் உற்சாகம்.